இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். சிறுமலையில் விடுமுறையை குதூகலமாக செலவழிக்க குடும்பத்துடன் சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் தரமற்ற சாலையால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய போக்குவரத்து போலீசார் இல்லாததால் பெரும் அவதிக்கு உள்ளாயினர். திண்டுக்கல்லில் இருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறுமலை ஏழைகளின் கோடை வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் சிறுமலையில் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்யவில்லை. கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியாத சுற்றுலா பயணிகள் தொடர் விடுமுறையாலும் பண்டிகை விடுமுறையாலும் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் சிறுமலையின் இயற்கையையும் பசுமையையும் பார்ப்பதற்காக தங்களது 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களில் வந்தனர். சிறுமலை, பழையூர், புதூர், தென்மலை, அகஸ்தியாபுரம் என மலைப்பகுதிக்கு செல்லும் அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக தரமற்றதாகவும் உள்ளது. இதனால் சிறிய ரக வாகனங்கள் பள்ளங்களில் விழுந்து பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்தனர். அதேபோல மோசமான சாலைகளை சரி செய்தாலும் குறுகலான சாலைகளாகவே உள்ளதாலும் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் வரிசை கட்டி நின்று மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் சிறுமலைக்கு வந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வாகனமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொண்டது. சிறுமலை மலைப்பகுதி முழுவதும் உள்ள அனைத்து சாலைகளுமே குண்டும் குழியுமாகவும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான சாலைகளாகவும் உள்ளது. இதனால் விடுமுறையை சந்தோஷத்துடன் கழிப்பதற்காக குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் எந்த பகுதியையும் பார்க்காமல் வேதனையுடன் திரும்பிச் சென்றனர்.